ஓட்டுன்னா என்னன்னு கூட தெரியாது. அவன் எல்லாருமே வந்து கம்பியில ஏறி தொங்குறான், மரத்துல ஏறி தொங்குறான், பஸ்ல ஏறி தொங்குறான், குதிக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி பண்றா அப்படின்னா பூனைக்கு மணி கட்டுற மாதிரி உங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறது அரசாங்கத்தோட வேலையா? இறந்து போன 41 பேருமே தாவக கட்சியை சேர்ந்தவர் இல்லைங்க. ஆமா, பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க வந்தவன். அவர் திமுக ஓட்டு போட்டிருப்பான், அண்ணா திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, நாம் தமிழர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இறந்திருக்காங்க. எதுக்கு சார் ஒளியணும்? என்ன தேவைக்கு அவர் ஒளியணும்? அதாவது இப்ப என்னன்னாங்க, தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு துப்பு இல்லையா? இல்ல இப்ப இந்த நீங்க கால் தடுக்கி விடுறதுக்கு கூட கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அது எப்படி ஏத்துக்கலாம் இருக்கா? உடல்தனமா இல்லையா? இல்ல இவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அப்ப நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன ஃபேஷன் ஷோ நடத்துறாரா? பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன தொகுதி, அதுக்குள்ள ஒரு சட்டமன்றம், ஒரு இங்க சென்னையில ஒரு கவுன்சிலர் பகுதியை விட சிறிய பகுதி. அதுல இருந்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே போய் ஒரு பிரச்சாரம் பண்ற அளவுக்கான பிரச்சாரம் பண்றதுக்கான ரூட் மேப் போடுற அளவுக்கான நாலேஜ் உள்ளவர் கிடையாது புஸ்ரீ ஆனந்த். இங்கதான் சரி விஷயம் இருக்கு. அப்போ தாவக மாவட்ட செயலரால அதிமுகவுடைய சாதாரண கிளை செயலரோட ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களால ஒரு கூட்டத்தை நடத்த முடியலங்கிறதா உண்மை. என்ன இந்த நடத்த முடியலங்கிற நீங்க நாளைக்கு எலெக்ஷன்ல எப்படி நீங்க பூத் வேலை பார்ப்பீங்க? Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சியின் இந்த தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு நிதானம் வந்து வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு கட்சிக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாரு. ஏற்கனவே பிஜேபி கூட்டணி இருக்கும்போது பிஜேபி ஆக போந்தாரு. இப்ப மறுபடியும் பிஜேபி விமர்சிக்கிறாரு. இப்ப திமுக கூட்டணிக்கு அடி போடுறாரு. என்ன அதுக்கான நடவடிக்கை அது தெரியுது. என்ன டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு அரசியல செல்வாக்கு இழந்து இருக்காரு. செல்வாக்கு இழந்து இருக்கிறதுனால என்ன பண்ணாரு, எதன் அடிப்படையிலேயாவது மீண்டும் நம்ம இந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுறாரு. ஓகே சார், இப்படி பேசுறதுனால ஒருவேளை தேர்தல் சமயத்துல திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணியில எதுவும் இணையறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான இடத்துக்கு போனாருன்னா, ரெட்டையிலை சின்னம், அந்த ரெட்டையிலை சின்னம் தனக்கு வேணும்னு லஞ்சம் கொடுத்து, அந்த லஞ்சம் கொடுத்த வழக்குல கைது செய்து சிறைக்கு போனவர். என்ன அப்படிப்பட்ட கூடிய நடைமுறை உள்ள ஒரு ஆளுன்னு வச்சுங்களேன். ஆர்கே எலெக்ஷன் என்ன பண்ணாரு, 20 ரூபா தரன் மக்களை ஏமாத்துறாரு. 20 ரூபா நோட்டுல டோக்கன் கொடுத்து இதான் டோக்கன் சொல்லி ஓட்டு காசு கொடுத்து, அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு சூழல். என்ன ஒவ்வொரு தேர்தலையும் திருமங்கலம் தேர்தலும் ஒரு ஃபார்முலா சொல்லுவோம், ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். அதுபோல இப்ப வந்து இவர்களுடைய இந்த டிடிவி தினகரன் அவர்களோட இந்த 20 ரூபா டோக்கனுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. என்ன நீ பெரிய ரூபா நோட்டா கொடுத்தாலும் 20 ரூபாய் வச்சுங்க, இந்த காசை நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்து நாங்கள் எலெக்ஷன் முடிச்சா அவ்வளவு தரோம் இவ்வளவு தரோன்னு இப்படி மக்களை ஏமாத்தி சட்டத்துக்கு மீறி அதாவது ஊழல் செய்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து ரொம்ப அவர்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலுமே அந்த கட்சியில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன பிரச்சனை, அம்மா அவர்கள் இறந்த உடனே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு எடுத்தது, அப்படி பேசுறது, உடனே அப்ப பிஜேபி எதிர்த்து பேசுறது, இப்படியான விஷயம்லாம் நடந்துச்சு. அப்புறம் பிஜேபி கூட்டணிக்குள்ள போய் பிஜேபி ஆதரிச்சு பேசுற விஷயங்கள் நடந்துச்சு. என்ன அதிமுக எதிர்த்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த ரெட்டலை சின்னத்தை காசு கொடுத்து ரெட்டலை சின்னம் தனக்கு வேணுங்கிற கொடுத்து அந்த லஞ்சத்தின் கொடுத்ததன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தீகார் சிறையில இருந்து வெளியே வந்தவர். அப்படி இப்ப திமுக ஆதரவா பேசிட்டு இருக்காரு. ஆக என்னன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய செயல்பாடு இல்லாதவரா இருக்காரு. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திமுக அரசுக்கு வந்துட்டு மக்கள் எதிர்வரக்கூடிய தேர்தல தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா ஒரு பேச்சை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. இது எந்த லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல தேர்தல் வந்து இது யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர் அன்புமணி அவர்களுடைய பேச்சு நம்ம தொடர்ந்து கவனிக்கிறதுனால என்ன சொல்றோம்னா, அவர் அதிமுகவோடு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவரைத்தான் அதிமுக ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி ஆக்கினாங்க. என்ன இந்த முறையும் ஆக்கியிருப்பாங்க. நடுவில் வந்து அவர்களுக்குள்ள கட்சிக்குள்ள முரண்பாடு, மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான பிரச்சனை அப்பதான் ஆரம்பிச்சது. மாநிலங்களவை 2 எம்பி நம்ம கொடுக்குற நேரத்துல. அதனாலதான் அந்த சிக்கல்னாலதான் அதிமுகவும் சரி நம்ம ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை
கொடுத்து அவர்கள் வந்து நம்மோடு கூட்டணி இல்லாமல் அப்போ அந்த நேரத்தில் தேர்தல் நடந்த 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால அந்த அடிப்படை முதல்ல அவங்க உறுதியாகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அன்புமணி அவர்களுக்கும் தேவை இருக்கிறது ஒரு பலவாய்ந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தா இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து கைது செய்யப்பட்டால் அடுத்த நாளே வெளியில வந்துருவாரு. ஏன்னா ஏற்கனவே நடிகர் அல்லு அர்ஜுன் விவகாரத்துல ஹைதராபாத்ல முதல் நாள் கைது செய்யப்பட்டு மறுநாள் காலையில 10 மணிக்கு வெளியில வந்துட்டாரு. அவர் மேல குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் மேல எந்த இதுலயும் கிடையாது. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் குறைபாடுகள் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கி இருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணா அந்த ஏர்மேன் ஷோ பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து நம்ம சென்னை மெரினா கடற்கரையில விமானங்கள் சாகச நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது முதலமைச்சர் அதுல பங்கெடுத்தாங்க, குடும்பத்தோட பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் 15 லட்சம் பேர் வந்ததா கணிச்சாங்க. அதுல கூட்டம் அதிகமானதுனால அந்த நெரிசல ஒரு 5 பேர்கிட்ட இறந்தாங்க. அப்ப அந்த வழக்கு யார் மீது போடப்பட்டுச்சு? யாராவது ஒருத்தர் மீது போடப்பட்டுச்சா? தமிழக அரசின் மீதோ சொல்றீங்க? கும்பகோணம் மகாமகம்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்கள் வந்தப்போ அங்க 50 பேர் இருந்தாங்களே, அது என்ன ஆச்சுங்கிறது தெரியலையே. இல்லங்க, நிறைய கோயில் நிகழ்வுல ஆகுறது வேறங்க. இது 5 அப்ப 5 50 ஒன்னா சார்? இல்ல அப்படி அந்த அடிப்படையில் நம்ம சொல்ல வரல. என்னன்னா இப்ப அந்த கோயில்ல கூட்ட நெரிசல் நடந்துச்சு. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இறப்புகள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதை இல்லைன்னு மறுக்கல. என்ன அதே சமயத்துல ஒரு அரசியல் ஆகட்டும், அதே மாதிரி கும்பமேளாவிலையும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப குறிப்பா திமுக இதை மட்டுமே குறியா இருக்கீங்களே, அப்ப உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு பயமா? எங்க ஒருவேளை இவங்க பண்ற அழிச்சாட்டியங்கள் எல்லாமே நாங்க முன்னாடி சொல்றோம் அப்படின்ட்டு. அப்ப அதிமுக ஆகட்டும், பிஜேபியில ஆளக்கூடிய மாநிலங்களையும் ஏகப்பட்ட இடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு, உயிரிழப்புகள் எல்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இவங்க இந்த இழப்புகளை மட்டுமே முன்னெச்சரா நம்ம பேசல. இப்ப சமீபத்தில் நடந்த உதாரணமா நான் ஏர்மேன் ஷோல நடந்த விஷயங்களை சொன்னேன். ஏன்னா ஏர்மேன் ஷோல 5 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிறகு யார் மீதும் வந்து வழக்கு பதிவு பண்ணல. நடத்த இந்திய ராணுவம் நடத்துச்சு. அது முக்கியமான நிகழ்வு, தேவையான நிகழ்வு. அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் தான் அரசுக்கு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டுறோம். அப்ப அந்த இடத்துல எப்படி நம்ம யார் மீதும் வழக்கு பதிவு பண்ண முடியாதோ அது போலதான் இதுலயும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் கைது பண்ணிட்டீங்க. ஆனா விஜயோ வேற இல்ல சார். அப்போ அங்க வந்து இந்த ஓட்டுன்னா என்னன்னு கூட தெரியாது. அவன் எல்லாருமே வந்து கம்பியில ஏறி தொங்குறான், மரத்துல ஏறி தொங்குறான், பஸ்ல ஏறி தொங்குறான், குதிக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி பண்ற அப்படின்னா பூனைக்கு மணி கட்டுற மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறது அரசாங்கத்தோட வேலையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் வேணும் அப்படின்னா ஒருத்தன் பாத்ரூமுக்கு கூட போய் வர முடியாதே. இல்ல அப்படி இல்ல. இது வந்து ஒரு நமக்கே நம்ம உயிர் மேல ஒரு அறிவு அக்கறை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல இதுதான்ப்பா உனக்கு வந்து வழி, இப்படி போன கீழே விழுந்துருவ, என்ன இது ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே. இல்ல அப்படி இல்ல. ஏதாவது ஒரு கூட்டத்துல நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அரசியலாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது. ஒரு ரசிகர்களா வராங்க. அந்த ரசிகர்களை மேலும் அதிக அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? விழாவோட ஏற்பாட்டாளருக்கா அரசாங்கத்துக்கா? 2 பேருக்கும் சேர்த்துதான். தனிப்பட்ட பஸ்ல நீங்க போறீங்க சார், கவர்மெண்ட் பஸ்ல நீங்க போறீங்க, கால் வச்சு ஏறுறீங்க, டக்குன்னு தடுக்கி நீங்களா கீழே விழுறீங்க. அப்போ உடனே அந்த கவர்மெண்ட் வந்து நீங்க கால் தடுக்கி விடுறதுக்கு கூட கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அது எப்படி ஏத்துக்கலாம் இருக்கா? ஒரு தனமா இல்லையா? இல்ல இதுல ஒவ்வொரு இதா அடுக்கிறேன். இப்ப அந்த இடம் வந்து போதுமான இடமா இல்ல மக்கள் தொகையில. அதாவது 10,000 பேர் வந்தாலுமே தாங்கக்கூடிய இடமா அந்த வேலுச்சாமிபுரம் இல்ல. ஒண்ணு. அடுத்தது 500 காவலர்கள் பாதுகாப்புல இருந்தாங்க. அப்ப அந்த இடம் போதும்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு ஆர்டர் வாங்குறாரு. இல்ல இதை நான் முடிச்சாரு. அப்ப நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்ப அந்த இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு பாதுகாப்பு மொத்தம் 500 பேர் இருந்ததா சொன்னாங்க. அண்ணாமலை கூட குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இந்த 500 பேர்ல யார் காவலர்கள், யார் உளவுத்துறை சார்ந்தவர்கள், இப்படியான பாம் ஸ்குவாட் எவ்வளவு பேரு, இப்படியான யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க மக்களை கட்டுப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற இதுக்கு முன்வைக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழி ஒண்ணு இருந்திருக்கு. என்ன ஏறத்தாழ அந்த குழியில தான் அதிகமான நபர்கள் உளுந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு கணிக்கப்படுது. என்ன ஏன்னா அந்த புகைப்படம் பிரபல பத்திரிகை, அதுவும் வந்து தினகரன் போன்ற பத்திரிகையிலே வந்திருக்கு. அது அந்த குழிக்கு அருகிலையும் ஒரு சைக்கிள் கூட மிதிப்பட்டு உடைஞ்சு இருக்கிறது மாதிரியான புகைப்படங்கள் வந்திருக்கு பத்திரிகை ஊடகங்கள்ல. என்ன அப்ப இந்த குழியெல்லாம் ஒரு காரணம். அப்ப இந்த இடத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கூட்டு, உளவுத்துறை அவர்களை கூட்டு இதை சரி செஞ்சுக்கங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கணும்.
அப்படியான ஃபெயிலியர்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்தது இவங்களுக்கு கொடுத்த கண்டிஷன்ல, விஜய் அவர்களுக்கு கொடுத்த கண்டிஷன்ல, நீங்க வர வழி நெடுகளை வரும்போது பஸ் மேல ஏறி கையசைக்கவோ பேசவோ கூடாது, நீங்க உங்களுடைய மீட்டிங் ஸ்பாட்ல மட்டும்தான் பேசணும் கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்ப இந்த விஜயை வந்து பேசாத குறைன்னு சொல்றாங்க, அப்படி இல்ல, விஜய் பேசுவதற்கான அனுமதி இல்ல வேற எங்கேயும். அந்த ஸ்பாட் அந்த ஸ்பாட் அறுத்து கிழிச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஸ்பாட்ல வந்து அவங்க பேசுறா மட்டும்தான் நடக்கும். அதே வந்து நீங்க பழைய இதுக்கு முன்னாடி வேற வேற ஸ்பாட்லயே பேச ஆரம்பிச்சாலும் கூட்டம் குறைஞ்சிருக்கும். இதுதான் அப்போ கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றது ஓகே. இப்ப கூட்டம் வந்து நல்லா ஏறிடுச்சு இந்த டைமுக்கு மேலன்னா, அப்போ இத்தனை மணிக்கு இருக்க வேண்டியவர் எதுக்கு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் வேண்டாம் சார், 1 மணி நேரம் கூட லேட் ஆகட்டும், தப்பு இல்லைன்னா டிராபிக்ல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பாக்குறோம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் காலதாமதமா வந்துட்டு எல்லாமே கவர்மெண்ட் மேலதான் குறை எல்லா குறையும் சொன்னா நம்ம வந்து இல்லையே. எல்லா குறையும் விஜய் மேல அப்படி பாத்தீங்கன்னா அதிமுக கூட தான் திரு எடப்பாடியார் அவர்கள் கூட தான் கூட்டம் நடத்துறாரு. அப்ப அவரும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கால தாமதம் இருந்தாலும் எவ்வளவு அழகா நடத்துறாரு. ஸ்டாலின் அவர்களும் திமுக தரப்புல ஒரு கூட்டம் நடந்தாலும் அதே மாதிரிதான். இல்ல இவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? இப்ப நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன ஃபேஷன் ஷோ நடத்துறாரா? இல்ல என்னன்னா, இப்ப அதிமுக திமுக அந்த முன் அனுபவம் உண்டு. இப்ப இங்க ஒரு மாவட்ட ஒன்று இவருக்கு அனுபவம் இல்லையே. இல்ல நான் சொல்ல தெரியலன்னா அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இப்படிதான் இருக்கணுங்கிறத அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொது செயலாளரே புசி ஆனந்த் தான் சொல்றாங்க. அவர் ஏற்கனவே ஒரு முன்னாள் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அப்ப அரசியல முதிர்வு தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால தானே கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளையும் அவர் வகுத்து கொடுத்துதான் விஜய் அவர்கள் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அப்ப அவருக்கு வந்து சரியான ஒரு திட்டமிடுதல் இல்ல அப்படிங்கிற விஷயத்த அப்பட்டமா இது காமிக்குது. அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தையுமே அரசாங்கத்து மேல பழிய போட்டு இப்ப எதுக்கு சார் ஒளியணும்? என்ன தேவைக்கு அவர் ஒளியணும்? அதாவது இப்ப என்னன்னாங்க, தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு துப்பு இல்லையா? இல்ல இப்ப அந்த இடத்துல நடந்த கூட்டத்துக்கு அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு அந்த நிர்வாக திறமை குறைதான். ஏன் குறைபாடுனா, இப்ப ஒத்துக்கிட்டீங்க ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக திமுக முன் அனுபவம் நிறைய உண்டு. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வருகையிலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வருகையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்ட கூட்டத்தை பார்த்தவர்களாக அந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க திமுக அதிமுக சேர்ந்தவர்கள். அது போலதான் திமுக சேர்ந்தவர்களாம். ஆனா விஜய் கட்சிக்கு அப்படி கூட்டம் நடத்த இன்னும் சொல்லப்போனா அந்த மாவட்ட செயலர் யாருன்னா தெரியுமாங்க? யாருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற மாவட்ட செயலர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கோ தெரியுமா? தெரியாது. அடுத்தது இப்ப முஸ்லீம் ஆனந்த் நீங்க எப்படி ஒரு எம்எல்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு எம்எல்ஏ கணக்குல வரமாட்டார். ஏன் கணக்கு வரமாட்டார் சார்? பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன தொகுதி, அதுக்குள்ள ஒரு சட்டமன்றம், ஒரு இங்க சென்னையில ஒரு கவுன்சிலர் பகுதியை விட சிறிய பகுதி, அதுல இருந்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே போய் ஒரு பிரச்சாரம் பண்ற அளவுக்கான பிரச்சாரம் பண்றதுக்கான ரூட் மேப் போடுற அளவுக்கான நாலேஜ் உள்ளவர் கிடையாது முஸ்லீம் ஆனந்த். இங்கதான் சார் விஷயம் இருக்கு. அப்போ இப்ப நம்பி அந்த கட்சியை எப்படி வழிநடத்த? மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி தான் முழுசா அந்த சொல்லிடுறேன். இப்ப இப்படியான செயல்பாடு உள்ளவர்கள் தான் திமுக இது தவக கட்சியை சேர்ந்தவர்கள். ஆக இவர்களை வைத்துக் கொண்டு நீங்க ஆட்சியை பிடிப்போம் அதிகாரத்தை பிடிப்போம்ங்கிற கணக்கு போட்டா அது முட்டாள்தனம். ஏன் முட்டாள்தனம் சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி 3வது அணியா இருந்த ஒரு கட்சி ஆட்சி தமிழகத்தில் பிடித்த வரலாறே கிடையாது. அப்படின்னு இருந்தா சொல்லுங்க. திமுக அதிமுக இருக்கட்டுங்க, காங்கிரஸ் முதல்ல இருந்துச்சு, காங்கிரஸ் முதல்ல 67 வீழ்த்தினாங்க. 67 வீழ்த்துறதுக்கு 50ல இருந்து திமுக கட்சி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. என்ன அப்ப 51ல முதல்ல நடந்த இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய தேர்தல்ல காங்கிரஸ் வந்து தன்னுடைய சகாக்கள் தனக்கும் தன்னுடைய சகாக்களும் சீட்டு தர்றான்னு கோச்சுக்கிட்டு வெளியே வந்தாரு எஸ் ராமசாமி படையாச்சார். வந்து தேர்தலை தனியா சந்திச்சார். 30 நாள்ல சந்திச்ச தேர்தல் அது. ஆனா அகலக்கால வச்சுக்கலங்க, இவங்கள மாதிரி நான் வந்து 234 நிப்பேன் 200 தொகுதியில் நிப்பெல்லாம் போல கரெக்டா செங்கல்பட்டுக்கு அந்தாண்ட சேலத்துக்கு இந்தாண்ட, அதாவது தென்னார்காடு வடார்காடு மட்டும் போட்டியிட்டு 18 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று 4 எம்பி, ஆனா எம்பி தேர்தல் சேர்ந்து நடந்துச்சு, வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. இதன் பிறகு அதாவது எதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அவரை தாண்டி வேற யாரும் புதிய கட்சிகளோ யாருமே வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு உட்காரல. ஆனா இவர்களா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம திடீர்னு வந்துட்டோம், மக்கள் கூட்டம் வந்துச்சு, இந்த மக்கள் கூட்டம் வந்ததுனால நம்ம வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்துடும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இயல்பா அது முடியாது. ஏன்னா இப்ப இந்த கூட்டம் ஒரு உதாரணம். உங்களால ஒரு கூட்டத்தையே நடத்த முடியலங்கிறதா உண்மை. என்ன இந்த நடத்த முடியலங்கிற நீங்க நாளைக்கு எலெக்ஷன்ல எப்படி நீங்க பூத் வேலை பார்ப்பீங்க? எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அப்ப இன்னும் கூட்டம் மட்டும் இல்லைங்க, அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் இமோஷனலா கனெக்ட் ஆகிருப்போம். ஒவ்வொரு கட்சிகளும் வீரியமா செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுங்க? என்னன்னாங்க, விஜய்கிட்ட அதிகபட்சமா தெரிஞ்ச நபர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்? சிடி நிர்மல்குமார், முஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா,
இவர் ராஜ்மோகன், இப்படியான அவங்க மொத்தம் அதிகபட்சமாவே ஒரு 40 பேர் நீங்க எம்எல்ஏக்கான பட்டியல் பண்ணினா பட்டியல் லிஸ்ட் எம்எல்ஏ லிஸ்ட் கேண்டிடேட்டே இல்லையே உங்ககிட்ட. அதை நீங்க என்னன்னா இதை நீங்க வளர்த்து எடுத்துக்கணும், இதை நீங்க வளர்த்து எடுத்துக்கணுங்கிறத நம்ம அந்த அக்கறையில சொல்றோம். என்ன ஏன்னா இத மாதிரி இந்தியாவிலேயே அரசியல் கூட்டங்கள்ல நீங்க நடக்கிற கோயில் நிகழ்வுல அங்கங்க நடக்கிற இறப்புகள் வேற என்ன, ஆனா இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுல இறந்த வரலாறு 1-2 வேணா இருக்குமே தவிர இப்படி கொத்து கொத்தா இருக்காதுங்க. அப்ப அந்த கொத்து கொத்தா இருந்துருச்சுங்க, இதை நீங்க தடுத்து நிறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து இதே தொடர்ச்சியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் ஒன்னு விஷயம் நான் சொல்றேன், இறந்து போன 41 பேருமே தாவக கட்சியை சேர்ந்தவர் இல்லைங்க, பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க வந்தவன். அவன் திமுக ஓட்டு போட்டிருப்பான், அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, நாம் தமிழர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இறந்திருக்காங்க. அதாவது ஒண்ணுமே இதுல இன்னொரு வெக்கக்கேடு என்னன்னா, கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய அந்த செயலாளர் இவரு மதியழகன் அண்ட் இன்னொரு நண்பர் ஒருத்தர், இவங்க 2 பேருமே இப்ப வந்து வழக்கு பதியப்பட்டு காவல்துறையில விசாரணைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே இவங்களால காப்பாற்ற முடியலன்னா 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்கள் எப்படி காப்பாத்துவாங்க? என்னோட கேள்வி அதுதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதிய கட்சியெல்லாம் ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுங்க. இல்ல அவங்க சொல்லிக்கிறாங்களே, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஸ்டாலின் சார், சிஎம் சார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். என்ன எந்த கட்சி ஆனாலும் அந்த கட்சி இல்ல, ஒரு இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கக்கூடிய ரிசல்ட் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன இங்க ஒரே ஒரு சுயேட்சை கூட வெற்றி பெறாத மாநிலங்க இது. ஒரு 50 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு சுயேட்சை வெற்றி பெற்றாருன்னு சொல்லுங்க பாப்போம். நான் 2 பேர் சொல்லுவேன். ஒன்னு அப்பா காங்கிரஸ் கோச்சுக்கிட்டு வெளியே வந்து நின்று ஜெயிச்சாரு அவரு, அவர் முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தார், சீட்டு அவங்களுக்குள்ள முரண்பாடு வெளியே வந்து நின்று ஜெயிச்சாரு. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ தலி ராமச்சந்திரன், அவர் கோச்சுக்கிட்டு வெளியே வந்து கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்கிட்டாங்க, அதனால நின்று சுயேட்சை வெற்றி பெற்று வந்தாரு. இவரை தாண்டி யாராவது சுயேட்சையில பதிவாயிருக்கா சொல்லுங்க தமிழ்நாட்டில் 50 ஆண்டு வரலாறுல? ஒரு எம்எல்ஏ கூட வராத மாநிலத்தில் எப்படி நீங்க மாநிலத்தை ஆட்சியை பிடிச்சிருவீங்க? அதுக்கெல்லாம் எந்த சாத்தியமும் கிடையாது. நீங்க கூட்டணி வந்து திமுக அதிமுக கூட்டணி வச்சுதான் நீங்க ஜெயிக்க முடியும். என்ன நீங்க 3வது அணின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கூட யாரு கூட கூட்டணி வச்சா கூட நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஜெயிச்ச வரலாறு ஒண்ணு கிடையாது. நீங்க மிகப்பெரிய சக்தியா இருந்தது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸை தாண்டி ஜெயிச்ச கட்சினா ஒண்ணு பாட்டாளி கட்சி மட்டும்தாங்க. அதுவும் தனிச்சு நிற்கும் போது 4 தொகுதி 5 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர அவர்கள் கூட அதிமுக திமுக இருக்கும் போதுதான் 18 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வந்திருக்காங்களே தவிர யாருமே இரட்டை இலக்க எண்கள்ல வந்த வரலாறே கிடையாது. இப்போ தாவேக்கால இப்பேற்பட்ட ஒரு சம்பவம், இந்த ஒரு கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா புஷி ஆனந்த் அவர்களை தேடுதல் வேட்டையில காவல்துறை இறங்கி இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அதே மாதிரிதான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அடுத்து 2வது இவங்க இல்லாம ஒரு பொதுக்கூட்டம் வந்து தாவேக்கா அவருடைய கட்சி அலுவலகத்துல நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி புஷி ஆனந்த், இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு புஷி ஆனந்த் இல்லாம ஒரு செயல்குழு வந்து தொடங்கி இருக்கு. 2வது இன்னொரு டீம் வந்து விஜய் அமைக்க போறதா இன்னொரு பேச்சு அடிப்படுது. அப்போ இனிமேலாவது இந்த கட்சி வந்து உருப்படுமா, இல்ல இதே மாதிரி இன்னும் தற்கொலைத்தனமா தான் இருக்குமா? இல்ல, அதாவது முதல்ல அது வந்து ஒரு கட்சி தலைமை வந்து வருதுன்னா அது வந்து வேலை செய்யணுங்க. என்ன தொடர்ந்து மக்கள் மத்தியில வேலை செய்யணும், வேலை செய்யற அனுபவத்தை எடுத்துக்கணும். நீங்க எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு 7 மாதத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த 7 மாதத்துல தேர்தல் வந்த உடனே நீங்க வந்து நான் வந்து முதலமைச்சர் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்ம வடிவேலு சொல்லுவார்ல, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில ஆயிடும். ஏன்னா இப்ப நான் வந்து இந்த புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா தலைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. முன்ஜாமீன் கேட்கிற எல்லாருமே என்ன பண்ணனா நம்ம ரகசியமா தான் இருப்பாங்க. முன்ஜாமீன் கிடைச்சதுக்கு பிறகுதான் வெளியே வருவாங்க. இது நடைமுறை தான். என்ன அது பேர் தலைமறைவு நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா எல்லா முன்ஜாமீன் நடைமுறையும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதை தாண்டி இவர்கள் வந்து போதுமானதா களப்பள்ளியில போதுமானவர்களா கிடையாது. ஏன்னா எங்க மாவட்ட சில பேரு நீங்க மதிய இப்பதானே தெரியும், வேற ஏதாவது ஒரே ஒரு மாவட்ட சில பேர் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் கட்சியுடைய ஒரு மாவட்ட சில பேர் சொல்லுங்க. நீங்க திமுக பேர் கேட்டா 10 பேர் சொல்லுவீங்க. கட்சியினுடைய தலைவரே திரு விஜய் அவர்களே தன்னோட சொந்த கட்சியில தன்னுடைய நண்பராகவும் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரா இருந்த ஒரு பிரமுகரையே சஜி அவர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட இறப்புக்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் கூட தெரிவிக்கிறதுக்கே ஒரு அறிவு இல்லாதவர் எப்படி சார் அதை எதிர்பார்க்கறதுக்கு? எனக்கு அது நோ கமெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் அடுத்த கேள்வி இல்ல, அது அவருடைய நம்ம தனி மனித இதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். தனி மனிதன் கிடையாது சார், தன்னோட கட்சியில வளர்றதுக்கு இப்பேற்பட்ட ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அப்ப அவருக்கே வந்து ஒரு இறந்து போயிட்டாருன்னு சொல்லி
அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கோ இல்ல அவங்களுடைய குடும்பத்துக்கு வேணுங்கிற ஒரு சப்போர்ட் பண்றதுக்கோ அவருக்கு வந்து அப்ப தெரியாதா? இல்லங்க, அதாவது வீட்டுக்கும் அதுக்கும் போறாருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நக்கல் அடிக்கிறாங்க, ட்ரோல்ஸ் நம்ம பார்க்க முடியும், செய்திகள் எனக்கு நான் ஒரு சும்மா சில மாசம் ஒரு பழைய செய்தி சொல்றேன். எடப்பாடியார் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாருமே தொடர்ந்து உழைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த வயசுல எடப்பாடியார் அவர் கட்சிக்கு பொறுப்பாகும் போது 61 வயசுல ஒரு முதலமைச்சர் ஆனாங்க. தமிழ்நாட்டிலேயே அவ்வளவு வயது அதிகமா முதலமைச்சராக யாரு கிடையாது, அவர் தான் இருந்தாரு. ஏன்னா ஏறத்தாழ இப்ப 72 வயது, 72 வயதுல ஏறத்தாழ 60 நாள் 70 நாள் மேல சுற்றுப்பயணம் போய் 160க்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இந்த அளவு கடுமையா உழைச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அவர் எல்லாமே கடுமையா உழைக்கணுங்கிறாரு. கண்டிப்பா இது என்ன சொல்ல வர்றாருன்னா, மறைமுகமா அவர் சாடுறதா நான் நினைக்கிறேன். மறைமுகமா அவர் விஜய் தான் சாடுறாருன்னு. இப்ப இது எல்லாமே நடந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல. அப்ப என்ன சொல்றாருன்னா, கடுமையா உழைக்காம அவங்க வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அப்பப்போ வந்து செஞ்சுட்டு போறாங்க, அது வந்து அரசியல் எடுபடாது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவனா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஒண்ணு இல்ல, தன்னை சுற்றுப்பயணத்தை மாத்தி அமைச்சாரா அந்த கரூருக்கு பிறகு. ஏன்னா கரூர் சம்பத்துக்கு வரணும். ஏன்னா தாவேக கட்சி அஞ்சலி செலுத்தலைங்க, அதிமுக கட்சி அஞ்சலி செலுத்திருக்கு. அதுதான் அந்த பெருந்தன்மை நான் கண்டிப்பா நான் வரவேற்க தான் செய்யறேன். நான் ஒட்டுமொத்தமா நான் மட்டம் தட்ட விரும்பல, சில உண்மைகள் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து டெல்லி போன விவகாரம், அமித்ஷாவை பார்க்க போன விவகாரம் வந்து பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ஆதரவோட அடுத்தபடியான ஒரு நகர்வுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல ஒரு காசிப் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல உண்மையாவே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது உண்மையாதான் இருக்கும். ஏன் இருக்குன்னு சொன்னா, இப்ப அதிகாரப்பூர்வ தகவல் வரல. என்ன தகவல் வரலன்னா, இப்ப குருமூர்த்தியை வந்து இவர் சந்திச்சதாவும் விஜய் அவர்கள் சந்திச்சாங்க. குருமூர்த்தி பாஜக அரசியல எந்த அளவுக்கு முக்கிய புள்ளின்னு தெரியும். அவரை வந்து சந்திச்சிருக்காருன்னா அப்ப கூட்டணிக்கான முயற்சியா கூட இருக்கலாம். ஆனா அந்த முயற்சி நல்லதுதான். ஏன்னா தனியா நின்றுலாம் இங்க ஜெயிக்க முடியாதுங்க தமிழ்நாட்டுல. நீங்கள் பெரிய கட்சியோட துணையோட தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இருக்கிற அனுபவம் இன்னைக்கு உங்களுடைய ஃபெயிலியர் காட்டி கொடுத்துச்சு. என்ன நீங்க இனி வந்து நிக்கணும், கூட்டம் நடத்துறது மட்டும் இல்லைங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், பூத்தை நீங்க வேலை செய்யணும். தேர்தல் பூத்தை எப்படி இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அனல் பறக்கும் தெரியுமா தேர்தல்ல? அதை நீங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு அனுபவம் இல்லாத ஆட்களை கூட வச்சுக்கிட்டு. என்ன ஒரே அதிமுகல ஒரு வட்ட செயலரை திமுகவுடைய ஒரு வட்ட செயலரை ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு மாவட்ட செயலரால? தவக மாவட்ட செயலரால அதிமுகவுடைய சாதாரண கிளை செயலரோட ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் அந்த அளவுக்கு தேர்தலில் பழைய ஒவ்வொருத்தருமே 10 தேர்தலை பார்த்திருப்பாங்க. அப்ப இவர்களுக்கு முதல் தேர்தல் இது. ஒரு பூத்துக்குள்ள எப்படி வேலை செய்யணும், பூத் ஏஜென்ட் எப்படி வேலை செய்யணும், மக்கள் வராங்க அந்த மக்களை எப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கு சும்மா பார்க்கிற பார்வையிலே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களால முடியுமா? என்ன அப்படியே விசாரிப்பா, நல்ல விசாரிக்கமா தான் தெரியும். அந்த எந்த ஓட்டு பத்தி பேசவே மாட்டாங்க. நல்ல விசாரிக்கமா தெரியும், உள்ள போய் ஓட்டு போட்டு வந்துருவீங்க. என்ன அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வச்சிருக்கவங்க திமுக அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள். ஆக இவர்களோடு சேர்ந்து நின்று தேர்தலை சந்தித்தால் விஜய்க்கு முன்னேற்றம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மறுபடியும் இந்த நான் சொல்றது 15 ஆண்டு சீமான் தேர்தல் இருந்தவர். என்ன வேணா கொள்கை பேசுங்க கொள்ளுங்க, அது வேற. தேர்தலா நம்பரா எத்தனை பேர் உள்ள போயிருக்கீங்க? ஆனா அதே பாட்டாளி கட்சி 20 லட்சம் ஓட்டு தான் வாங்கிருக்காங்க, 5 பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்கல்ல. அவங்க அதே மாதிரி விடுதலை லட்சத்துக்கு அவங்களோட கம்மியா வாங்கிருக்காங்க, 10 லட்சத்துக்கு குறைவாக வாங்கிருக்காங்க. ஆனா அவர்கள் 4 பேர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்களா? ஆனா 30 லட்சம் வாக்கு வாங்கினா சீமானுங்க உள்ள போயிருக்காரா? ஒரே ஒருத்தர் உள்ள போயிருக்காங்களா? அப்ப வாக்கு வாங்கலாம், நீங்க ஓட்டை வாங்கி பிரிக்கலாம், ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கலாம், தோக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் என்ன நடக்கும்னா சட்டமன்றத்தில் ஒருத்தர் கூட உள்ள போக முடியாது. அப்படி ஒருத்தர் உள்ள போனவரை இங்க ஒன்றும் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் 10க்கு மேற்பட்ட இலக்க எண்கள்ல போனாதாங்க உங்களுக்கு வேற ஒரு கூட்டணியோ ஒரு மதிப்போ மரியாதையா இருக்கும். ஒண்ணுமே இது ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். 2011 நம்ம விஜயகாந்த் அவர்களை கூட்டணி வச்சு அதிமுக 29 சீட்டு வெற்றி பெற வச்சு எதிர்கட்சி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாங்க. என்ன ஆனா அதே இது 2016 வைகோ மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியான கட்சிகளை நம்பி போய் அவர் விஜயகாந்த் அவர்கள் தோத்து போய் 2% ஓட்டு கூட மொத்த கூட்டணி வாங்கலங்க. அன்னைக்கு பாடாளுமன்ற தனித்து நின்னாங்க, அவர்கள் 21 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. இவங்க மொத்தமா சேர்ந்து 4 கட்சி சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தேமுதிக இப்படி இருந்து அவர்களால் வாங்கின ஓட்டு 10 லட்சத்துக்கு கீழே. என்ன இப்படியான சூழல் தான் விஜய்க்கும் நடக்கும். அப்ப கூட்டணி சேர்ந்தா மட்டும் முக்கியம் இல்லைங்க. கூட்டணி நீங்க வந்து
சும்மா ஒரு முட்டாள்தனமான கூட்டணி கணக்கு போடுவாங்க. நாளைக்கு இது இப்ப கைது நடவடிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி தான் வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்டுக்கிட்டாரு விஜய் வந்து இதுல கொண்டு வர வேணாம் பெருசா அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு ரூமரோ உண்மையோ ஒன்று பேசப்படுது. அப்ப ஏன்னா நாளைக்கு அப்படி கைது இது பண்ணிட்டா பிஜேபிக்கு அவங்களுக்குமான உறவு வலுத்துரும் சொல்லப்படுறதா சொல்றாங்க, பேசிக்கிறாங்க அரசியல் வட்டாரங்களை. அப்ப இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா என்ன, நாளைக்கு ஒரு வாரம் காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு நீங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துருவீங்களா? உங்களை ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா அதிமுக தான் அவங்களுக்கு வழி. என்ன இல்ல இத திமுக யார் உங்களை வந்து இந்த பிரச்சனை காரணமோ என்ன இந்த இதுக்கு காரணம் நீங்க சொல்றீங்களோ அவர்களோட கூட்டணி வைப்பீங்களா? அந்த மாதிரி கூட்டணி வச்சது அரசியல உண்டுங்க. நான் அப்படி அதுவும் சொல்லுவேன். இங்க நான் ஒரு கட்சியோ ஒரு தனிநபரை குறிப்பிட விரும்பல. ஒரு பேரணி போச்சு, ஒரு பேரணியில அதை தடியடி நடத்தி ஆத்துல தள்ளி உளுந்து மக்கள் இறந்தாங்க. ஆனால் அடுத்த தேர்தலில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துச்சோ, எந்த கட்சி மக்களை அடிச்சு ஆத்துல தள்ளினாங்களோ அதே கட்சியுடைய கூட்டணி வச்ச வரலாறு இந்த இதுல உண்டு. அதே போல இன்னொரு பழைய வரலாறு சொல்றேன். வைகோ அவர்கள் கட்சி விட்டு பிரியும் போது 4 பேர் தீக்குளிச்சு இறந்தான். அந்த 4 பேரை இறந்ததுக்கு ஸ்டாலினுக்கு எதிராக தான் இவர் வெளியே வந்தார். இன்னைக்கு போன தேர்தல் என்ன பண்ணாரு, ஸ்டாலின் முதலமைச்சராக வேலை பார்த்தார். அப்ப அந்த 4 பேருடைய ஆன்மா என்ன சொல்லும்? வைகோவுக்காக தீக்குளித்த அந்த 4 பேருடைய ஆன்மா என்ன சொல்லும்? அப்ப இதுதான் ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் திருப்பி அரசியல் ஆதாயத்துக்காக திருப்பி மீண்டும் போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி விஜய் நாளைக்கு திமுகவோடு சேர்ந்தால் இந்த 40 ஆன்மா மன்னிக்காது. தவிகவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை அண்ணா அப்படின்னு தான் உரிமையா கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அண்ணனுடைய அரசியல் யுக்திகளை வந்து கையாண்டாதான் அரசியல் வந்து நிலைச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க சொல்ற கருத்து ஓரளவுக்கு உடன்பாடு உண்டான கருத்து தான். ஏன்னா விஜயகாந்த் வந்து அவருடைய வளர்ச்சி, அதாவது அரசியல் ரீதியான வளர்ச்சி என்பது தேர்தலில் ஒவ்வொருத்தருமே அவங்க கட்சி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள். விஜயகாந்துடைய ரசிகர் மன்றத்தில் அவரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு மெகா ஸ்டார் தான். அவருடைய அரசியல் கட்சியிலையும் கூட்டங்கள் எத்தனையோ இடத்துல பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு சலசலப்புக்கு கூட இடம் கொடுக்காம அவர் வந்து செஞ்சிருக்காருன்னு அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். இறங்கி வந்து துண்டால் அடிப்பார் பாத்துருக்கீங்களா? அது வந்து கூட இருக்கும். தப்பு பண்ணவங்களும் உரிமையா அது வந்து தண்டிக்கிறது. நீங்க கூட்டத்தை அப்படிதான் கட்டுப்படுத்த முடியும். எல்லா கூட்டத்தையும் என்ன பண்ணாங்க, மேல வர ஏறாத மேல வர என்ன அவ்வளவுதான் அப்படி கத்துவாங்க. ஒவ்வொரு கட்சி நான் நிறைய பாத்துருக்கேன். தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கேன்னு சொல்லி எல்லா கட்சியிலும் தான். திருமாவளவன் இருக்கிற இடத்துல தான் மக்களை திட்ட முடியும். திருமாவளவன் அவர்கள் பேசுவாரு, காடுவெட்டுக்குறாரு, தொலைச்சு மேல இருந்து இறங்குறியா இல்லையா கேட்பாரு. ஒவ்வொரு கட்சியிலையும் அப்படிதான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். நீங்க மாநிலத்தை என்ன பண்ணலாம் கொஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்னாதான் இறங்குவான். சரி தலைவர் கத்தலாம்னு சொல்லி கூட இருக்க ஒன்று சொல்ல மாட்டேது இறங்கக்கூடாது அப்படின்னா, அப்படி இறங்கினாதான் கூட்டம் ஒழுங்கா நடக்கும். இல்ல அப்படி கத்தக்கூடாது இதெல்லாம் தப்பு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படின்னா உள்ள காயத்தை வச்சுட்டு மேல வந்து மருந்து வைக்காத பெயிண்டேஜ் கட்டுற மாதிரி தான் இது. மருந்து வச்சாதான் அது ஆறும். ஏன்னா அப்படி இந்த கூட்டத்தை எவெல்லாம் தப்பு பண்றானோ, எவெல்லாம் கூட்டத்துக்கு இடையூறா இருக்கானோ, அல்லது கூட்டத்தில் இந்த உயிர் பலிக்கு நீங்க அப்படி இருக்கிறவர்களை நீங்க சரி செய்யாம நீங்க கூட்டத்தை நடத்துங்க, இந்த மாதிரியான இழப்புகள் தான் நடக்கும். என்ன ஏதோ இதோட போயிடுச்சுங்க, இன்னும் இருக்க அடுத்தடுத்த கூட்டம் இருக்கு, அடுத்தடுத்த இழப்புகள் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆக அந்த கவனம் வேணும். சார், நிறைவம்சமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எம்பி ஹேமமாலினி அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவங்க விசிட்டிங்க்கு வந்துட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அரசு தரப்புல தான் நிறைய குறைபாடுகள் இருக்கு. குறிப்பா கரூர் மாவட்டத்தினுடைய அந்த முன்னேற்பாடுகள் ஆகட்டும், அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகட்டும், எதுவுமே வந்து சரிவர செய்யப்படலைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கை, ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப மாநில அரசாங்கம் ஒரு அமுதா ஐஏஎஸ் போன்றவர்கள் வந்து ஒரு எண்ணிக்கை இவ்வளவு பேர் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க, இது பிரச்சனைன்னு ஒண்ணு சொல்றாங்க. டிஜிபி அலுவலகத்துல ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. 2 எண்ணிக்கையுமே முரண்பாடா இருக்குது. அது போலத்தான் வந்து அப்ப அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த ஆணையத்துடைய என்ன முடிவுன்னு எடுக்கணும், விசாரணை முடிஞ்சுதான் நீங்க அந்த முடிவு எடுக்கணும். ஆனா அவர்களுடைய நகர்வே விஜய் மேலதான் தப்புன்னு ஒரு பிரேம் பண்ணிட்டு நகர்ற மாதிரி தான் அவங்களுடைய பேட்டி கிட்டி எல்லாமே இருக்குது. அவர்கள் சொல்ற பதில் இது எல்லாமே அருணா ஜெகதீசன் அவர்கள் சொன்னதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது போலதான் ஹேமமாலினி அவர்களும் ஒரு முன்முடிவுகளோட இப்படி பேசுறதா நம்ம யூகிக்கிறோம். என்ன ஆனா என்னன்னா இங்க உண்மை என்னன்னு வெளியே தெரிய வரணும், என்ன விசாரணை. ஏன்னா இது போன்ற கூட்டங்கள் இப்படி இறக்குற விஷயம் நடந்துச்சுன்னா இனி ஒவ்வொரு கட்சிகளும் அப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். எப்படி அதை கையாளுவீங்க? யார் இறக்குறது? அப்ப அது பொறுப்புனுச்சு நம்மளுக்கு அந்த கலை என்னன்னு சரியா தெரிஞ்சுக்க வேண்டிய
அவசியம் இந்த மக்களுக்கு இருக்கு. நிச்சயமா. அப்ப அதுக்காக நடக்கிற விசாரணை என்பது நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கணும். அதாவது முன்முடிவுகள் எடுத்துட்டு வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம அரசு தரப்பு தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஜய் தரப்பு என்ன நடக்குதுன்னு உண்மை நேர்மையான விசாரணை நடக்கட்டும், அந்த விசாரணை அறிக்கை வரட்டும், அதன் பிறகு அதை ஒட்டி நடவடிக்கை எடுக்கட்டும். ஏன்னா இதை நாம் சரியாக கையாண்டு அது மேலும் இது போலான சம்பவங்கள் நடக்காத மாதிரி தடுத்தால் மட்டும்தான் இது போன்ற எண்ணற்ற பலி நடக்காம இருக்கும். அந்த இறந்து போன ஆன்மாக்களுக்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கடனா இருக்கும். ஓகே சார், இப்போ எடப்பாடியார் அவர்கள் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் கொடுத்திருக்காரா, இல்ல எந்த மாதிரியான விஷயங்களை தழுவி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ஏறத்தாழ ஒரு 160க்கு மேலே 170 தொகுதிக்கு மேலே போயிட்டாரு. பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அங்கங்கே இந்த மாதிரியான கரூர் விஷயம் மாதிரியான சிக்கல்கள் வரதான் சிக்கலை ஒட்டியும் முன்னெடுப்புகள் செய்கிறாரு. என்ன கவனமாக செய்கிறாரு. இது அவசியம் தேவையாக இருக்குது. எதிர்கட்சிகள் அவருக்கு வரக்கூடிய கூட்டங்களை பார்த்து இவ்வளோ கூட்டம் இவருக்கு சேர ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்கன்னு பயம் இருக்கு. ஏன் பயம் இருக்குன்னா, திமுகவுக்கு திருப்பி ஆண்ட வரலாறே இல்லைங்க. என்ன எம்ஜிஆர் ஆட்சி திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க. 77 ஆட்சிக்கு வந்தாரு. 80ல் ஆட்சி மத்திய அரசாங்கம் 356 பயன்படுத்தி கலைச்சாங்க. கருணாநிதி கூட்டணியில் இருந்தாரு. அப்படி இருந்து கலைக்க வச்சாரு. கலைச்சு திருப்பி தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலும் வெற்றி பெற்றாரு 80ல். அப்புறம் 84ல் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கும் போதும் வெற்றி பெற்றாரு. என்ன அதே மாதிரி புரட்சித்தலை அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு 2014 ஆட்சி செய்தாங்க. மீண்டும் 2016 கூட்டணி இல்லாமல் ஆட்சி செஞ்சாங்க. கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்திச்சு வெற்றி பெற்று ஆட்சி செஞ்சாங்க. ஏறத்தாழ எம்ஜிஆருக்கு பிறகு 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு அதிமுக வரலாறு. ஆக அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு என்னன்னா, நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறே இல்லையே. அப்ப எடப்பாடி வேற அங்கங்க போய் பிரச்சாரம் பண்ணி இந்த வயசுல ஒரு 72-73 வயசு இவ்வளவு கடுமையா உழைக்கிறாரு. இப்ப மக்கள் கூடுத நம்ம ஆட்சியை தக்க வைக்க முடியாதோ அப்படிங்கிற பயத்துல இவ ஒவ்வொன்றுமே தவறுதலா பண்றாங்க. என்ன ஆக எடப்பாடியாருடைய செயல்பாடு என்பது மிக தெளிவாக முதிர்ச்சியோடு பிற கட்சிகளை அரவணைச்சுக்கிட்டு பாருங்க. இன்னைக்கு விஜய் கூட்டணிக்கு வரலங்க. ஆனா தருமபுரியில அதிமுக கூட்டணிக்கு கொடியோட வந்துட்டாங்க அந்த கட்சிக்காரங்க, வரவேற்றிருக்காங்க அவரை. அப்ப நீ தலைமை முடிவு பண்ணல, தொண்டை முடிவு பண்ணிட்டான். நம்மளுக்கு பாதுகாப்பு அதிமுக தான் அப்படின்னு தொண்டை முடிவு பண்ணிட்டான். அதிமுக கிட்ட தாவிகா கூட்டணிக்கு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அது சொல்லாம சூசகமா எப்படி சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதிமுக கிட்ட தாவேக்கா வந்தா மட்டும்தான் தாவேக்காக்கு வாழ்க்கை. என்ன வரலைன்னா அவர்களுக்காக அவர்களே தற்கொலை செய்துக்கிட்ட மாதிரி அது ஆயிடும். ஏன்னா அதிமுக மட்டும்தான் தோழமையோடு கட்சிகளை வளர்த்து விட முடியும். உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க 2011 புரட்சித்தலை அம்மா அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன அப்ப கருணாஸ் போன்ற அதிக பிரபலமாகாத நடிகர் தான் பிரபலம் தான், அரசியல் தெரியாது. ஆனா அவர் கூட்டு தன் கட்சி சின்னத்தில் நிக்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க. ஆனா இதே ஆனா இப்ப என்ன குற்றச்சாட்டு மற்ற எதிர்கட்சிகள் வைக்கணும், நீங்க ரெட்டாள சின்னத்தில் நிக்க சொன்னாங்க, ரெட்டாள சின்னத்தில் நிக்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களா விரும்பி கேட்டது. என்ன தனியாரசு கொங்கு தனியாரசா இருக்கட்டும், இவர்களா இருக்கட்டும், தனியாரசுக்கு அப்ப எப்படி எம்எல்ஏ ஆகணும்னு பாருங்க. பெஸ்ட் தான். அதாவது கோவை ஈஸ்வரன் அவர்களை திமுக கூட்டணியில 7 சீட்டு வாங்கிக்கிட்டு அவர் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஆனா இங்க தனியாரசை கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு கொங்கு மண்டலத்துடைய ஒரு தலைவராக மாத்திருக்காங்க ஒரு சில அம்மா அவர்கள். அதே போல 2001 திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக உதயசூரிய சின்னத்தில் போட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் 8 சீட்டும், புதுவையில் 2 சீட்டும், ஏறத்தாழ 10 சீட்டு. அந்த 10 சீட்டை வாங்கி 2001 அவர்கள் சின்னத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் நின்னாங்க. ஆனா அதே விடுதலை சிறுத்தைகளை 2016 புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் கூட்டணிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்க விரும்புற சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஒரு ஜனநாயகத்துவம் அதிமுக இருக்கு. இல்லைன்னா 2004 பதவி ராஜினாமா பண்ணாருங்க மங்களூர் தொகுதி எம்எல்ஏவை. ஏன்னா அவர் அதிமுக உதயசூரிய சின்னத்தினால, இல்லைன்னா ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஆக அந்த அளவுக்கு கூட்டணியை தோழமையா பார்க்கிற சக்தி அதிமுக கட்சி. அது புரட்சித்தலை அம்மா காலத்திலையும் சரி, எடப்பாடி காலத்திலையும் சரி. ஆக ஒரு தோழமை சக்தியா பயன்படுத்திக்கிட்டு கட்சிக்கும் நன்மை பயக்கணும்னா அவர் தாவேக்கா அதிமுகவோடு கூட்டணி சேர்வதுதான் அவர்களுக்கு இயல்பாக இயற்கையாக பயன் தரக்கூடிய கூட்டணியா இருக்கும்.
ஓகே சார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் குறிப்பிட்ட சில மாத காலங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைகளுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.